நம்ம தமிழர்களோட சமையல் அறையில மரணத்தையே விரட்டக்கூடிய ஒரு ரெசிபி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க இருக்கு. அது வேற எதுவுமே இல்ல. இந்த இஞ்சும், இந்த பூண்டும் தான். நமக்கு ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள்ல ஒண்ணு இந்த இரத்த குழாய் அடைப்பு இல்லன்னா ஹார்ட்ல வந்து அந்த கொழுப்பு சேர்ந்து அடைச்சுக்கும். இது எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு மெடிசினுமே இல்லாம ஈஸியா வீட்லயே வந்து கரைச்சிரலாம். அதுக்கான ரெசிபி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இது வேற எதுவுமே கிடையாது. நம்ம வீடுகள்ல தினமும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இஞ்சும், பூண்டும் தான். இத நம்ம அப்படியே வந்து சாப்பிடாம, நல்ல தேன்ல நீங்க எந்த தேன் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கடைகள்ல கிடைக்கிற நார்மல் தேன் தான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மலை தேன் கிடைக்குது, இல்லன்னா வந்து ஆர்கானிக்கா உங்க இதில இன்னும் நல்ல தேன் கிடைக்குதுன்னா, அத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பூண்ட வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பூண்ட நல்லா வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன். அதே மாரி இஞ்ச வந்து நல்லா வந்து ரவுண்டா வந்து இந்த மாதிரி வந்து ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சியும், பூண்டையும் எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து தேவையான அளவு வந்து ஹனியும் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கழுவி தொடச்சு, அதாவது வந்து ஈரமே இல்லாத வந்து ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில். பிளாஸ்டிக்ல நீங்க வந்து இத வைக்கக்கூடாது. கிளாஸ் பாட்டில்ல நல்லா வந்து தொடச்சு எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து இந்த இஞ்சியும், பூண்டையும் அந்த கிளாஸ் பாட்டில்ல வந்து போட்டுட்டு, அந்த கிளாஸ் பாட்டில் அளவுக்கு வந்து ஃபுல்லா வந்து அந்த ஹனிய, இந்த இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு இது 2மே வந்து ஊறுற அளவுக்கு வந்து இந்த தேன வந்து நல்லா வந்து ஊத்தி எடுத்துக்கணும். இது வந்து 1 வாரம் இல்ல, 1 வருஷம் இல்ல, எத்தன வருஷம் ஆனாலும் இது வீணாவே போகாது. நீங்க வந்து தண்ணி படாம நல்லா வந்து கிளீன் பண்ணி அப்படியே வந்து இத ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, வருஷ கணக்கா வந்து இது வீணாவே போகாது. அப்பப்ப ஒண்ணு ஒண்ணு எடுத்து இத வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உடனே சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கு. நல்லா இருக்காது. இது வந்து உடனே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. நல்லா வந்து அந்த பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சியோட காரம் வந்து இருக்கும். 1 வாரத்துக்கு அப்புறம் வந்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா, நல்லா வந்து இஞ்சோட அந்த உள்ளலாம் வந்து அந்த தேன் இறங்கி வந்து சாப்பிடுறதுக்கே வந்து இனிப்பா நல்லாவும் இருக்கும். நீங்க இத வெளிலயே வச்சிருந்தா கூட அப்படியே வீணாவே போகாது. எத்தன வருஷம் ஆனாலும் வீணா போகாது. எப்படி ஃபர்ஸ்ட் நாள் வச்சீங்களோ அதே மாரி தான் இருக்கும். அந்த நொரைச்சு போறது இதெல்லாம் எதுவுமே ஆகாது. நல்லா வந்து சுத்தம் பண்ணி ஈரப்பதம் இல்லாம வச்சிருந்தீங்கன்னா, வருஷ கணக்கா இது வீணா போகாம இருக்கும். அப்பப்போ இதில வந்து ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கொழுப்பு மூலியமா வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே வந்து இந்த மாதிரியான இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா, சுத்தமா வந்து வரவே வராது. வீட்ல யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டுலாம் பிடிக்கலன்னா, இந்த மாதிரி தேன்ல ஊற வச்ச இந்த இஞ்சி பூண்ட வந்து வாரத்துக்கு 1 முறையோ இல்லன்னா வந்து 2 முறையோ வந்து சாப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த ரத்த குழாய் அடைப்பு, அது ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து சரியாகிடும். இத வயசானவங்க தான் சாப்பிடணும்னு இல்ல. நார்மலா இருக்கிறவங்க கூட வந்து வாரத்துல 2 முறையோ இல்லன்னா 3 முறையோ வந்து இந்த மாதிரி வந்து தேன்ல ஊற வச்ச இந்த இஞ்சி பூண்ட வந்து சாப்பிடலாம். எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.